ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதம் 38 காலோயம் த்வி பரார்த்தாக்கியோ நிமிஷ உபச்சரியதே அவ்யாக்ருதஸ்யானந்தஸ்ய ஹி அநாதேர் ஜெகதாத்மனக. மொழிபெயர்ப்பு: பிரம்மதேவரின் ஆயுளின் இருபகுதிகளும் சேர்ந்தால் அதுவே மாற்றமில்லாதவரும் அளவற்றவரும் ஜெகத் காரணருமான முழுமுதற் கடவுளுக்கு ஒரு நிமிஷம் வினாடிக்கும் குறைவான நேரம் ஆகும். பொருளுரை: மாமுனிவர் மைத்ரேயர் அணுவிலிருந்து தொடங்கி பிரம்மதேவரின் ஆயுள் வரை காலத்தின் பல்வேறு பரிமாணங்களை மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார். இப்பொழுது அவர் அளவற்ற முழுமுதற் கடவுளின் காலத்தை பற்றி சில கருத்துக்களை கூற முயற்சிக்கிறார். பிரம்மாவின் ஆயுட்காலத்தின் அடிப்படையில் அவர் முழுமுதற் கடவுள் அளவற்ற காலத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருகிறார். பிரம்மதேவரின் ஆயுட்காலம் முழுவதையும் கணக்கிட்டால் அது பகவானுக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான காலமே ஆகும். இதனை பிரம்ம சம்ஹிதை பின்வருமாறு விளக்குகிறது. நான் முழுமுதற் கடவுளும் காரணங்களுக்கெல்லாம் மூலகாரணரும் மகாவிஷ்ணுவாக அவதரித்தவருமான கோவிந்தனை வணங்குகின்றேன். எண்ணிலடங்கா பிரபஞ்சங்களின் தலைவர்களும் பிரம்மாக்கள் அவரது ஒரு சுவாசக்கால அளவினை சரண் புகுவதின் மூலம் வாழ்கின்றனர். மாயாவதிகள் பகவானின் உருவத்தில் நம்பிக்கையற்றவர்கள். அதனால் அவர்கள் பகவான் துயில்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களது கருத்து குறைவுடைய அறிவிலிருந்து பிறந்ததாகும். அவர்கள் அனைத்தையும் மனிதனின் திறமையை கொண்டே கணக்கிடுகின்றனர். அவர்கள் பரம்பொருளின் தோற்றத்தினை மனித தோற்றத்திற்கு எதிரானதாக கருதுகின்றனர். ஏனெனில் அவர்கள் மனிதனுக்கு புலன் உணர்ச்சி இருப்பதினால் பரம்பொருள் புலன் உணர்ச்சி இல்லாதவர் என்றும், மனிதனுக்கு உருவம் இருப்பதினால் பரம்பொருள் உருவமற்றவர் என்றும், மனிதர் உறங்குவதால் பரம்பொருள் உறங்க மாட்டார் என்றும் கருதுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் இதுபோன்ற மாயாவதிகளை மறுதளிக்கிறது. அது பரமபுருஷ பகவான் யோகநித்திரை கொள்கிறார் என்று தெளிவாக கூறுகிறது. இவ்வாறு ஒருவர் நித்திரை கொள்கிறார் என்னும் பொழுது அவர் சுவாசிக்கத்தானே வேண்டும். இதனை பிரம்ம சம்ஹிதை பகவான் ஒரு முறை மூச்சை இழுத்துவிடும் காலகட்டத்தில் எண்ணற்ற பிரம்மாக்கள் பிறந்து மடிகின்றனர் என்று உறுதி செய்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் பிரம்ம சம்ஹிதைக்கும் இடையே முழு உடன்பாடு இருக்கிறது. பிரம்மாவின் வாழ்க்கையோடு நித்திய காலம் முடிந்து விடுவதில்லை, அது தொடர்கிறது. ஆயினும் அதற்கு முழுமுதற் கடவுளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இல்லை. ஏனென்றால் பகவானே ஐயத்திற்கிடமின்றி காலம் என்பது இருக்கின்றது. ஆனால் செயல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதற்கு இல்லை. காலம் அளவற்றது. ஆன்மீக உலகுக்கும் கூட அளவற்றதே ஆகும். காரணம் அங்கே எல்லாம் பரிபூரண அமைப்பின் மேல் இருக்கின்றன.